கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பெருமாள் முடியை பற்றி இந்த பதிவில் காணலாம். ஆனமலை தொடக்கத்திலிருந்து மலையேற்றவர்களின் கூட்டம் அதிகமாக நிறைந்திருந்தது. கட்டி வழியில் சென்றால் மாங்காய் சோதனை சாவடியை கடந்த பிறகு 7 கிலோமீட்டர் வண்டியில் பயணம் செய்தால் இந்த கிராமத்தை போய் அடையலாம். தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லையில் உள்ள செம்பக்கரை கிராமம் இயற்கையில் கொஞ்சம் பகுதியாக உள்ளது. இது வனவிலங்கு மற்றும் பசுமையான காட்சிக்கு பெயர் பெற்றது. இன்று செம்பக்கரை கிராமத்தில் எங்கு பார்த்தாலும் வண்டிகளாக இருக்கிறது. அடிவாரத்தில் நமக்கு தேவையான உணவை சாப்பிட்டு விட்டு இந்த மலையேற்றத்தை நாம் தொடங்கலாம். அதோ அந்த மலையில் தான் நாங்கள் ஏற போகிறோம். மலையேற்றத்திற்கு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும் 7 மணி முதல் 10 மணிக்கு அனுமதி கிடைத்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆகிய இந்த மலை பயணம் 6 மணி நேரம் ஆகும். அதோ தூரத்தில் மலையேற்றம் செய்பவர்களை தெரிகிறதா? 5200 அடி உயரம் கொண்ட பெருமாள் மலை ஒரு அமைதியான கிராமத்திலிருந்து தொடங்குகிறது. ஆனால் இன்று வண்டிகளாலும் அதிகப்படியான மக்கள்களாலும் சூழ்ந்துள்ளது. பாருங்களேன், அடுத்து வர கூட்டத்தை என்னால் இந்த உயரத்திலிருந்து காண முடிகிறது. அதோ அந்த தூரத்தில் இருந்த காற்றாலையை பாருங்களேன். மலையேற்றத்தில் இந்த பகுதி கொஞ்சம் சரிவாகவும் கடினமாகவும் இருந்தது. அங்கு இங்கு எங்கு பார்த்தாலும் மக்களாக இருக்கிறது. அங்கே தூரத்தில் முடி போல் தோற்றமளிப்பது மலையேற்றவர்களாகும். பாறைகள் நிறைந்த பகுதிக்கு இட்டு செல்லும் இந்த பசுமையான காடு ஒரு அற்புதமான காட்சியை தருகிறது. கிராமத்து மக்கள் வீடுகளை கூட்டுவதற்கு இந்த மலையின் மேலிருந்து ஈச்சம்புல்லை எடுப்பர். அந்த கோட்டின் வழியாகத்தான் நாங்கள் மேலே சென்றோம். இந்த இடம் விசாலமாக இருந்ததால் எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் தனி புகைப்படம் எடுக்கலாம். மலையேற்றத்தின் போது வெள்ளிங்கிரிக்கு அருகில் உள்ள சத்குருவின் ஈஷாவில் உள்ள மிகப்பெரிய சிவனின் சிலை இங்கிருந்து தெரியும். இந்த தட்ட பகுதியிலிருந்து அந்த தூரத்தில் தெரியும் அழகான பள்ளத்தாக்கை காணலாம். தூரத்தில் இருந்து நாங்கள் அடுத்த குழுவிற்கு கை அசைத்து காட்டினோம். இங்கிருந்து மேல்முடி ரங்கநாதர் மலையை பார்க்கலாம். அதுவும் புரட்டாசி மாதம் அன்றுதான் திறக்கப்படுகிறது. ஐயோ, இதுதான் நான் சென்று வந்த பாதை. புல்மேடையை கடந்த பிறகு மற்றும் சில தூரம் நடந்த பிறகு நாம் பெருமாள் முடியின் காட்சியை பார்க்கலாம். இந்த இடம் மிகவும் பனியால் மூடியிருந்தது. இந்த இடம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்றாகும். இந்த மேகங்கள் என் அருகில் இருப்பது போல் இருக்கிறது. தூரத்தில் தெரிகிறதா, அந்த ஊர் வடவெள்ளியாகும். அனுவாவி சுப்பிரமணியர் கோயில், பொன்னுத்தம்பன் கோயில், பாலமலை ரங்கநாதர் கோயில், மருதமலை ஆகியவை இந்த இடத்திலிருந்து சுற்றி இருக்கும் மலை கோவில் ஆகும். இந்த மலை மருதமலைக்கு பின்பக்கத்தில் உள்ளது. நாங்கள் புரட்டாசி மாதம் 3வது வாரத்தில் உள்ள சனிக்கிழமையில் சென்றதால் இந்த இடம் மிகவும் கூட்ட நெரிசலில் இருந்தது. இங்கு கல்லின் மீது ஸ்வயம்பு பெருமாள் தெய்வத்தை காணலாம். இங்குள்ள பாறைகள் ஒரு விதமான நிறத்தை பிரதிபலிக்கிறது. அதன் காரணம் ஆரஞ்சு லிச்சன்ஸ். தரிசனத்திற்கு பிறகு சுவாமியை சுற்றி வருவதற்கு நாம் 2 பெரிய பாறைகளுக்கு நடுவே தவழ்ந்து செல்ல வேண்டும். நாம் பெருமாளை சுற்றி வருவதால் பின்பக்கத்தில் அவரின் பெரிய பாறையும் மற்றும் ஒரு பக்கத்தில் பள்ளத்தாக்கும் அங்குள்ள பனி மூடிய காட்சியையும் காணலாம். இந்த மக்கள் உட்காருவதும் நிற்பதும் சிகரத்தின் விளிம்பாகும். இந்த பெரிய பாறாங்களை பெருமாளாக தரிசிக்கிறார்கள். நான் மறக்க முடியாத அழகான காட்சிகள் சிறிது உங்களுக்காக.
மலையேற்றத்தின் பின்பு மழை பொழிந்ததால் நாங்கள் நினைத்தோம் தப்பித்து விட்டோம் என்று. இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான மலையேற்றத்தில் மீண்டும் சந்திப்போம்.